ஹாய் எவ்ரிவன். சட்லெஜ் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அனி டெஹ்ரான் அவரோட இயக்கத்துல தில்ஜித் தோசன்ஜ் அவர் நடிச்சிருக்கிற படம் இந்த சட்லெஜ். இந்த திரைப்படம் வந்துட்டு Z5 OTT தளத்துல வெளியாகி 2 நாள்ல நீக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அந்த படத்தை பத்தி நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது என்ன அப்படின்னு. திடுதிப்புன்னு வந்துட்டு இந்த அதிர்ச்சியான தகவல் மட்டும் எல்லாருக்கும் வந்தது. இது என்னன்னா, பஞ்சாப் பாடகரான அந்த தில்ஜித் தோசன்ஜ் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் தான் இந்த சட்லஜ். இந்த படத்துக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் வந்துட்டு பஞ்சாப் 95 அப்படின்னுட்டுன்னு வச்சிருந்தாங்க. ஓடிடில வெளியான 2வது நாளே இது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் விஷயமே. 3 வருஷங்களுக்கு முன்ன வெளியாக வேண்டியது இந்த படம் பஞ்சாப் 95. இந்த படத்தை அனி டெஹ்ரான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை சுற்றி இருந்த அந்த சர்ச்சை காரணமாக இதை வெளியிடுறதுல பிரச்சனை இருந்து வந்தது. இத்தனை ஆண்டு காலமாக பிரச்சனையில இருந்து வந்தது. இந்த படத்தை தியேட்டர்ல வெளியிட வேணும்னாக்கா ஒரு 125 அந்த 125 இடங்கள்ல கட் செய்யணும் அப்படின்னுட்டு மத்திய திரைப்பட தணிக்கை சான்று வாரியம், அதாவது சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. சென்சார் வாரியம் சொன்ன இடங்கள்ல அத்தனை இடங்கள்ல வெட்டிட்டாக்க படத்துல ஒண்ணுமே இருக்காது அப்படின்றதுனால படக்குழு வந்துட்டு இல்ல நாங்க அதை வந்துட்டு நாங்க வெளியிடல, விட்டுருங்க, சென்சார் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த சோ இவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா வந்து ஓடிடில வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த படம் அந்த பஞ்சாப் 95 பேர் வந்துட்டு மாற்றப்பட்டு சட்லஜ்ன்ற பேர் மாற்றப்பட்டு Z5ல வெளியிடுறாங்க. சமீபத்துல வெளியாச்சு. இந்த படம் வெளியான 2 நாட்கள்ல தாங்கள் இந்த படத்தை வந்துட்டு ஓடிடி தளத்துல இருந்து நீக்கிறோம் அப்படின்னுட்டு Z5 நிறுவனம் அறிவிப்பு ஒண்ணு வெளியிடுது. இந்த படம் வந்துட்டு இந்திய பயனாளர்களுக்கு மட்டும் காண்பிக்கப்படாது அப்படின்னு கூறப்படுது. சோ இங்க மட்டும் பேண்டுன்ற மாதிரி தான் அது விஷயம். இது என்ன அப்படின்னா, மனித உரிமை ஆர்வலரான ஜஸ்வந்த் சிங் கல்ரா பஞ்சாப்ல 1980ல இருந்து 1990 வரைக்கும் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதா ஒரு குற்றம் சாட்டி அதற்குரிய ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்திருந்தாரு. கடைசியில அவரும் 1995ல அவரும் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். பல காவல்துறையினரை இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சோ சட்லஜ் அவருடைய கதை தான். இதனாலதான் இந்த படத்தை சுத்தி பல சர்ச்சைகள் எழுந்தது. இப்போ இந்த படம் ஓடிடிலையும் தடை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இதுதான்.